கூடாதவை என்னென்ன, செய்ய வேண்டியவை என்னென்ன அப்படிங்கறத தான் பார்க்க இருக்கும். அதுல முதலாவதா நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம்னா, பிற தெய்வங்களை இகழ்ந்து பேசுதல் எக்காரணம் கொண்டும் கூடாது. இந்த இடத்தில் நமது பக்தி அல்லது அந்த ஆத்மாத்மான பக்தி என்பது சிவனை பிடித்து கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் மற்றவர்கள் எவரேனும் தவறாக பேசினாலும் நாம் எக்காரணம் கொண்டும் எந்த இறைவனையும் தவறாக பேசக்கூடாது. காரணமும் சொல்கின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். நம்முடைய நம்பிக்கை என்னவென்றால், எல்லா உயிர்களும் எல்லா தெய்வங்களும் சிவத்தினுள் ஒடுக்கம் அப்படிங்கிற ஒரே விஷயம். யாராக இருக்கட்டுமே, அது பூச்சியாக, புழுவாக, அல்லது கழுகாக, விலங்குகளாக, மனிதராக, யாராக இருந்தாலும் சரி, அந்த அனைத்துமே சிவத்தினுள் ஒடுக்கம். அப்ப நீங்க தெரியாம ஏதாச்சும் ஒரு தெய்வத்தை இகழ்ந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு விட்டாலும் நாம் பேசக்கூடாது. அது நம் சிவபெருமானையே தவறாக பேசுவதற்கு ஈடாகிவிடும். அதனால் எந்த தெய்வமானாலும் அந்த தெய்வத்தில் உள்ள சிவத்தை ஏற்றுக்கொள்வதுதான் நம்முடைய கடமை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மரணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் நிகழும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதே போல அது உலக உண்மை, எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த மரணத்திற்கு அப்புறம் இந்த உடல் செயல்படாம போயிடும். அதாவது எந்த இடத்தில் அப்படியே ஸ்டன் ஆகி உடலோட செயல்பாடுகள் நிற்கிறதோ, நம்மளோட இயல்பான செயல்பாடுகள் நின்று விடுகிறதோ, அதைத்தான் நம் மரணம் என்கின்றோம். இந்த பயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள வந்துச்சுன்னா உங்க உடல் செயல்பாடுகள் எல்லாம் தடுமாற ஆரம்பிச்சிடும். இதுவரை நீங்க எப்படி செயல்பட்டீங்களோ அந்த செயல்பாடானது உங்களால் அதற்கு பின் செயல்பட முடியாது. அப்ப அந்த இடத்துல சூட்சமமா நம்ம மரணத்தோட